வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ஞானஜோதி ஜோதிநாயகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிநாயகம். இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது, திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது, எண்கணித முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது, ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நேரிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலரும் இங்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம், வயது வரம்பு கிடையாது. நான் யூடியூப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜோதிட கருத்துக்களை தெரிவித்து வருகிறேன். பெரும்பாலானவர்கள் என்னிடம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள். தங்கள் ஜாதகங்களை அனுப்பி ஜாதகம் ஆன்லைனில் பார்த்து கொள்கிறார்கள். குறிப்பாக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்கிறார்கள். என் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்தால் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு முறை கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொண்டால் திருமணமாகும் வரை திருமண பொருத்தம் பார்த்து கொடுப்பது ஃப்ரீ. எத்தனை ஜாதகம் நீங்கள் அனுப்பினாலும் பொருத்தம் பார்த்து கொடுக்கப்படும். தங்களுக்கு பொருத்தமான வரன் என்னிடம் வந்தால் அதை நான் பெண் வீட்டாரிடம் மாப்பிள்ளை வீட்டாரிடம் கலந்து பேசி ஜாதகம் பொருத்தம் இருந்தால் அந்த தகவலையும் உங்களுக்கு தெரிவிப்பேன். ஒரு 50% வேலை என்னிடம் பதிவு செய்தால் முடிந்துவிடும். எனவே திருமண தகவல் மையமாக செயல்படும் இந்த ஞானஜோதி ஜோதிடத்தை அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஒரு தலைப்பை பற்றி கூற உள்ளேன். அதாவது தாய். ஒரு ஜாதகத்தில் தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். தாய்க்கு உண்டான கிரகம் சந்திரன். இந்த 4ஆம் இடமும் சந்திரனும் நல்ல நிலையில் இருந்தால் தாய் நன்றாக இருப்பார்கள். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்கும். தாயினுடைய அந்த அனுசரணை நன்றாக இருக்கும். அந்த தாயை அந்த ஜாதகர் நன்றாக கவனித்து கொள்வார். தாய் மீது அதிகமாக பற்று இருப்பார். அதே தான் அந்த 4ஆம் இடமே தான் ஒரு சுகஸ்தானமாகவும் சொல்லுவோம், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் சொல்லுவோம். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது தாய் நிச்சயம் தெய்வமாகவே உருவெடுத்து தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள், சீராட்டி பாலூட்டி வளர்க்கிறாள். அந்த தாயை நாம் நம் காலம் உள்ளவரை, அதாவது தாயினுடைய இறுதி காலம் வரை நாம் தாயை கவனிக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த வரிசையில் மாதாதான் முதலில் வருவார். எனவே தாயை நாம் கவனித்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். மாதா வயிறிய வாழா ஒரு காலம் என்று பழமொழி உண்டு. எனவே பெற்ற தாய் வயிறிலிருந்து பிள்ளைகளை சாபமிட்டால் அது பிள்ளைகளுக்கு தாங்காது. அந்த அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடாது. தாய்க்கு தேவையான அத்தனை சவரட்சணைகளையும் செய்ய வேண்டும். ஜாதகத்தில் இந்த தாய் ஸ்தானம் நன்றாக இருந்தால் தாய் மகன் உறவு, தாய் மகள் உறவு நன்றாக இருக்கும். எனவே அவ்வாறு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு சரியில்லாமல் ஜாதகம் இருந்தால் கூட ஜாதகர் நினைத்தால் அந்த தாயை அவர் அனுசரித்து செல்லலாம். எனவே தாயினுடைய நிலைமை எப்படி இருக்கும், தாய்க்கும் நமக்கும் எப்படி உறவு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜாதகத்தை அனுப்பினால் தாய் மகன் உறவு ஈஸியாக நான் சொல்லிவிடுவேன். தாய் ஸ்தானம் நன்றாக இருக்கிறதா என்று சொல்லிவிடுவேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். ஸ்க்ரீனில் தெரியும் எண்களுக்கு ஃபோன் செய்யுங்கள். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்கள். வணக்கம்.